அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் குரூப் 2 குரூப் 4க்காக தினமும் 30 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 32ஆம் நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கும் ஸ்டடீஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். எங்கு நடந்த மோதலில் கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியம் பிள்ளை பிடித்து வைக்கப்பட்டார்? அது எங்கு நடைபெற்ற மோதல்? எங்கு நடந்த மோதல்னு பார்த்தீங்கன்னா கோலார்பட்டி என்பது சரியான விடை. திப்புவின் தூதுக்குழுவை நட்புறவுடன் நடத்திய பிரெஞ்சு அரசர் யார்? திப்பு ஒரு தூதுக்குழுவை அனுப்புகிறாரு. அதை நட்புறவுடன் நடத்திய பிரெஞ்சு அரசர் 16ஆம் லூயி ஆவார். தேர்தலுக்காக நாடு மக்கள் தொகையை பொறுத்து எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன? தேர்தலுக்காக நாடு மக்கள் தொகையை பொறுத்து எவ்வாறு பிரிக்கப்படுகின்றதுன்னு பார்த்தீங்கன்னா தொகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. திப்புவின் மகன்கள் முதலில் எங்கு சிறை வைக்கப்பட்டார்கள்? திப்புவின் மகன்கள் முதலில் சிறை வைக்கப்பட்ட இடம் வேலூர். அந்த வேலூர் புரட்சிக்கு பின்னர் தான் எங்கே அனுப்புவாங்கன்னா கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டனர். விஜய ரகுநாத தொண்டைமான் எங்கு கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார்? விஜய ரகுநாத தொண்டைமான் எங்கு கட்டபொம்மனை பிடித்து எந்த இடத்துல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா களப்பூர் காட்டிலிருந்து தான் கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தார். தேவைக்கு அதிகமாக மிகுதியான தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது என்ன வேலையின்மை எனப்படுகிறது? தேவைக்கு அதிகமாக மிகுதியான தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மறைமுக வேலையின்மை என்று அழைக்கப்படுகிறது. மதுரையை சுற்றி வலிமை மிகுந்த ஒரு கோட்டையை எழுப்பிய நாயக்கர் யார்? மதுரையை சுற்றி வலிமை மிகுந்த ஒரு கோட்டையை எழுப்பிய நாயக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் ஆவார். பின் வருபவர்களுள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் யார்? மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் தான் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நெற்கட்டும் செவல் கோட்டை மீது திடீர் தாக்குதல் தொடுக்க யாருக்கு உத்தரவு வந்தது? நெற்கட்டும் செவல் கோட்டை மீது திடீர் தாக்குதல் தொடுக்க ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கர்னல் ஹெரானுக்கு உத்தரவு வந்தது. ஓர் இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே இறந்து அவன் சன்னதிக்கும் கடனை விட்டு செல்கிறான் என்று கூறியவர் யார்? ஆப்ஷனில் அந்த கூற்றை கூறியவர் சர் மால்கம் டார்லிங் ஆவார். எந்த ஊர் திரும்ப தரப்படும் என்ற வாக்குறுதி மூலமாக பூலித்தேவர் திருவிதாங்கூரின் ஆட்சியாளரையும் தன் கூட்டமைப்பில் சேர்த்திருந்தார். அது எந்த ஊர் திரும்ப தரப்படும் என்ற வாக்குறுதி? அந்த ஊர் எதுன்னு ஆப்ஷனில் பாருங்க. ஆப்ஷனில் களக்காடு என்பது சரி. மக்களின் நலனுக்காக திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுப்பவர் யார்? மக்களோட நலனுக்காக திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுப்பவர் ஆப்ஷனில் முதலமைச்சர் ஆவார். 1761 நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய இடங்களில் இருந்த முக்கியமான கோட்டைகள் யாருடைய வசமாயின? 1761 நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா யாருடைய வசம்னா யூசுப் கான் வசம் ஆயின. மங்களூர் உடன்படிக்கை எந்த ஆண்டு கையெழுத்தானது? மங்களூர் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1784ஆம் ஆண்டாகும். யூசுப் கான் துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆங்கிலேயர்கள் இவரை தூக்கு தண்டனை விதித்தனர். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1764ஆம் ஆண்டு. ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் மாறுவதை இரட்டை நஞ்சாக்கல் என குறிப்பிட்டவர் யார்? இரட்டை நஞ்சாக்கல் என குறிப்பிட்டவர் ஸ்மாச்சர் என்பது சரியான விடை. மருதநாயகம் பிள்ளை எங்கிருக்கும் போது இஸ்லாம் சமயத்தை தழுவினார்? யூசுப் கான்
மருதநாயகம் பிள்ளை எங்கிருக்கும் போது இஸ்லாம் சமயத்தை தழுவினார்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி என்பது சரியான விடை. முதல் ஆங்கில மைசூர் போர் எந்த உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது? முதல் ஆங்கில மைசூர் போர் எந்த உடன்படிக்கை? ஆப்ஷன்ல சென்னை உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது. கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வேலு நாச்சியார் எத்தனை ஆண்டு காலம் இருந்தார்? கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா 8 ஆண்டு காலங்கள் பாதுகாப்பில் இருந்தார். சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய நாச்சியார் யாருடைய துணையுடன் ராணியாக முடிசூட்டினார்? சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய வேலு நாச்சியார் யாருடைய துணையுடன் ராணியாக முடிசூடினார்? இதில் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் துணையுடன். தேசிய ஊரக நல அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட NRHM ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன? தேசிய ஊரக நல அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 12, 2005 ஆண்டாகும். ஆங்கிலேயரின் சமரச உடன்பாட்டின்படி சிவகங்கை அரசரானவர் யார்? ஆங்கிலேயரின் சமரச உடன்பாட்டின்படி சிவகங்கை அரசரானவர் ஆப்ஷன்ல வேங்கன் பெரிய உடைய தேவர் என்பவராவார். ஜாக்சன் பணி நீக்கம் செய்யப்பட்டவுடன் புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் யார்? புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் லூசிங்டன் என்பவராவார். பதே ஹைதர் பகதூர் வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் என்ற பட்டத்தை பெற்றவர் யார்? பதே ஹைதர் பகதூர் வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் என பொருள் என்ற அந்த பட்டத்தை பெற்றவர் ஹைதர் அலி என்பது சரியான விடை. ஸ்லேட்டர் என்பவர் சில தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சில தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு 1918 ஆண்டு. கட்டபொம்மனின் நிலையை பலப்படுத்துவதற்காக சென்ற சிவகிரி பாளையக்காரரின் மகன் யார்? கட்டபொம்மனின் நிலையை பலப்படுத்துவதற்காக சென்ற சிவகிரி பாளையக்காரரின் மகன் ஆப்ஷன்ல வீரபாண்டியன் என்பது சரியான ஒன்று. வேலு நாச்சியார் நோயுற்று இறந்த ஆண்டு எந்த ஆண்டு? வேலு நாச்சியார் அவர்கள் இறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1796 ஆண்டு இறந்தார். கட்டபொம்மனின் தாத்தா ஜெகவீர கட்டபொம்மன் யாருடைய காலத்தில் குறுநில மன்னராக இருந்தார்? கட்டபொம்மனின் தாத்தா ஜெகவீர கட்டபொம்மன் யாருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்னல் ஹெரான் காலத்தில் தான் குறுநில மன்னராக இருந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கலெக்டரை அதாவது ஜாக்சனை எங்கு சந்திக்க முடியும் என அறிவுறுத்தப்பட்டது? அவர் ஜாக்சனை சந்திக்க முடியும் என அறிவுறுத்தப்பட்ட இடம் ராமநாதபுரமாகும். கடைசி ஒன்று, கம்பெனி நிர்வாகத்திடம் கட்டபொம்மன் சரணடையும்படி அறிவிப்பு வெளியிட்டவர் யார்? கம்பெனி நிர்வாகத்திடம் கட்டபொம்மன் சரணடையும்படி அறிவிப்பு வெளியிட்டவர் எட்வர்ட் கிளைவ் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.